மறந்து போச்சு. அது மறந்து போச்சுங்க. இதுக்குதான் மாமியை கூப்பிட்டு வந்து மாமி நீ திரும்பி எல்லாத்துக்கும் மேல காரணம் வந்தீங்கன்னா இல்ல, ரேஷன் அரிசி தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. காரணம் இந்த ஹோஸ்ட் தான். இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹோஸ்ட் பையன் தான். மாமி மன்னர் காலத்துல இருந்து இந்த டைவர்ஷன் இல்ல பாலிடிக்ஸ் இல்ல பண்றீங்களே, வரேல் இல்ல டான்சாடுறேல் மதி போயிடுறேல். நல்ல ஃப்ளோல இல்ல, ஒரு டாபிக் அத நல்ல ஃப்ளோல செம்மையா போயிட்டு இருந்துச்சு. மாமிக்கு மைக்க கொடுத்துச்சு. மாமி வந்தா மார்கழி திங்கள் எல்லாம் ஒரு ஆட்டம் பட்டம் போயிருச்சு, எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா நல்லா பேசுனீங்க பிளாக் பேந்தர். ஆனா ரோக்கி மாத்தா வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருந்தாங்க. திடீர்னு பிஜேபி மாறிட்டு இருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. இல்லண்ணே, அது அதுக்கு முன்னாடி பிஜேபி தானே, பிஜேபி பேசாம இருந்துதான் சப்போர்ட் காக்ரோச் பண்ணிட்டு இருந்தது. இல்ல பேசாம காக்ரோச் பக்கம் போயிடலான்னு இருக்கோம் bro. அந்த பக்கம் போய் போய் ஆங்கில மாதிரி ஓ கத்திக்கிட்டு மையம் அவங்க அந்த குரூப் தான். அது அரவிந்த் கெஜ்ரிவால் குரூப் தானே அது. ப்ரோ இல்ல, நேத்து எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா கரப்பாம்பூச்சி ஜனநாயக கட்சி அப்படின்ட்டு. சரி உள்ள போய் பாப்போம் அப்படின்னா அவங்க ரீல்ஸா போட்டு வச்சிருக்காங்க. என்னடா உங்க ரீல்ஸ பார்க்கதான் நான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா ரீல்ஸ் போட்டு தான் பரப்பணும் அந்த இந்த ஐடியாலஜி. முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவங்க கிங்கரன் அவங்க நம்மள கில் ட்ரிப்ல தள்ளுறாங்களாம். நீங்க தான் வந்து இந்து மதத்தை இதெல்லாம் வந்து இப்படி விமர்சனம் பண்றல, எதுக்கு எங்க பார்ப்பனரை கூப்பிடுற அப்படின்னு நம்மள கில் ட்ரிப். ஆமா இல்ல, நம்ம கருத்தியல் பேசுறோம், ஆமா நம்ம கில் ட்ரிப் சொல்றாங்க, நம்ம திருப்பி கேட்கணும். நான் தான் திட்டுறேன் தெரியுது இல்ல, அதான் பாப்புலர் எதுக்கு கூப்பிட்டேன் இல்ல அதுதான் அவங்களை ஏன் உங்க வீட்டுல அடுப்பு எரியணும்ன்றதுக்காக நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிடணும் பிளாக் பந்தர். இல்ல அதுதான் நான் இப்ப சொன்னேன். திமுக குடும்பம் வந்து ஒரு நிமிஷம், திமுக குடும்பம் வந்து திட்டுறாங்கன்னு தெரியுது, அவரு சனாதன ஒழிப்பு பேசுறாருன்னு தெரியுது. அவங்க வீட்டுல அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா உன் பையன் சனாதன ஒழிப்பு பேசுறான் நான் வரமாட்டேன்னு சூடு சொரணா இருக்கிறவன் சொல்லணுமா இல்லையா? இவன் ஏன் வரான்? இவன் சூடு சொரணா தான் இவன் வரக்கூடாது இல்ல? அந்த அம்மா ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ, அது மண்டை சூடாயிட்டு கத்திருச்சு. இல்லங்க அசிங்கமா திட்டிட்டு காசு கொடுத்தா வந்துருவியா? சனாதன ஒழிப்போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பூஜை இல்ல அதுதான் ப்ரோ, இல்ல திட்டுச்சு வெளியே போச்சு, மறுபடியும் எட்டி பார்த்துச்சு, மறுபடியும் ஏன் மேல வந்துச்சு. ஆமா, நீங்க சங்கத்துல முடிவு பண்ணுங்க, பிராமண சங்கம் அர்ச்சகர் சங்கம் எல்லாம் வச்சிருக்கீங்க, சங்கத்துல முடிவு பண்ணி இனிமே திமுக வீட்டுக்கு நாங்க யாகம் செய்ய போக மாட்டோம், அவ எங்க சனாதனத்தை திட்டுறா அப்படின்னு ஒருத்தன் செய்தி இருந்தா போடுங்கடா. அங்க போனா எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி ரோசப்பட்டுறாதீங்க, நீங்க உள்ளுக்குள்ள பேசுறானுங்க. அத பத்தின புரிதல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்டு இருந்திருக்கணும் ப்ரோ. நம்ம கொஞ்சம் அதை வச்சு ஃபன் பண்ணி இருந்திருக்கலாம். அங்க மட்டும் போனாதாங்க 8 முழம் வேட்டி கொடுங்க, அதுல கோல்டு ஜரிகை வச்சு கொடுங்கன்னு வாங்கிட்டு வரான் பிச்சைக்காரப்பையன், மான கெட்ட பையன். இவன் நம்மள வந்து சொல்றான். தட்டுல வந்து முன்ன காசு வாங்கினா கேள்வி கேட்பாங்க திமுக ஆட்சியில. இப்ப வந்து என்ன சொல்றேன் தெரியுமா, லாஸ்டா அந்த மாதிரி என்ன சொல்றேன் தெரியுமா, அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அத நான் கேட்டேன், நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்குறீங்களா? பிச்சைக்கார போய் அப்படின்னு சொல்லிச்சு. இங்க எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அப்ப நீங்க வந்துட்டு வாங்குறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி கோவம் வந்துச்சு. நாங்க தர்மம் வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பாருங்க, நிறைய 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 ஐயருங்க எல்லாம் வந்து வீடு கட்டுவானுங்க, புதுசா பெருசா வீடு கட்டுவானுங்க. சத்தியமா 3% தாங்க இவ்வளவு. எனக்கு அந்த டாபிக் எதுக்குன்னா, அந்த திராவிடியன் ஐடியாலஜில ஆரம்பிச்சு அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, தெரியாத ஆட்களுக்கு வந்து அவங்க இந்துவிசம்ன்ற மதத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்றதான் பரப்புறாங்க. இப்போ அதுதான் அப்ப சொல்ல வந்தேன். அது எங்கெங்கயோ போயிட்டு இல்ல அவங்க இந்து மதத்தை இல்ல ஒரு நிமிஷம் அதித்தி, அவங்க இந்து மதத்தை பரப்புறது மட்டும் அவங்க வேலை இல்ல. 3% தான் நினைக்கிறீங்க. நம்மளோட 10 பில்லு சைன் போடாம வச்சிருந்தா அந்த 3% தான். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில போய் இப்ப தீபம் ஏத்தணும்னு தீர்ப்பு கொடுத்தா பாருங்க, அந்த 3% தான். அந்த 3% மக்கள் தொகை இருக்கான்னு பார்க்க கூடாது. அவன் எங்க உட்காந்துட்டு எங்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா கூடாதா அப்படின்னு ஓபிசில இல்லாத அந்த 3% தான் டிசைட் பண்றான். நீ யாரா வேணாம் அவனை எங்களுக்கு கொடுக்கணும்ல, நான் எங்களுக்கான உரிமை ரைட்ஸ், அது இத்தனை நாளா ரைட்ஸ் இல்ல, படிக்கிறது எங்களுக்கு ரைட்ஸ், எங்களுக்கு கொடுக்கணும் டிசைடிங் அத்தாரிட்டியில இருக்கான்.
இல்ல So, அந்த Panther, இது 3% இது எனக்கு இங்க பாருங்களேன், எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கான கிளாரிட்டியும் எனக்கு இருக்கு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, இங்க அது தெரியாத ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த எதுக்கு எதிர்த்து போராடுறாங்கன்ற ஒரு விஷயத்தையே டைல்யூட் பண்ணி அது ஜெனரிக்கா மாத்துறாங்கன்றனா. அது அது இந்துவிசம்ன்ற நம்ம ஒரு ஆட்களுக்குள்ள இருக்கிற ஒரு கில் ட்ரிப். இப்ப அது நான் வந்து வெளியில சொல்ல மாட்டேங்க, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஆட்களுக்கு என்ன ஒரு கில் ட்ரிப் இருக்குன்னா, பாப்பான்னு பேசக்கூடாது, அவங்களுக்கு ஹர்ட் ஆயிட போகுது, அதனால வந்து இங்கிலீஷ்ல பிராமின்ஸ் சொல்லிக்கலாம், பாப்பான்னு தான் சொல்லணும். பிராமின்ஸ் பாப்பா இஸ் நாட் அ ஸ்லர் வேர்ட். பாப்பான் வந்து அவனோட தொழில், ஜோதிடம் பார்ப்பான், வானசாஸ்திரம் பார்ப்பான் அப்படின்னு தமிழ்ல பாப்பான். அவன் அது பிடிக்காது அவனுக்கு, அவனை தன்னை பாப்பான்னே சொல்லிக்க மாட்டான். நாங்க பிராமின்ஸ்ன்னுவான். பிராமின்ஸ் அது வர்ணம், பிராமின் வந்து வர்ணம் நேம். சரியா? பிராமின்னு சொல்லிட்டானா நம்ம சூத்திரன் ஆயிடுவோம். அவன் பிராமின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சூத்திரன். அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா நம்ம செகண்ட் பிரைஸ் தானே, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும்ல. நான் உனக்கு செகண்ட் பிரைஸ்ன்னு சொல்லவே இல்லையே, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க செகண்ட் பிரைஸ். அப்ப பிராமின்ன்றத நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஆன்டி பிராமினிசம்ன்றது வி நாட் அக்செப்ட் த வேர்ட் பிராமின் இட் செல்ஃப். அதனாலதான் பெரியார் வந்து பாப்பான்னு யூஸ் பண்ணாரு, அண்ணா பாப்பான்னு யூஸ் பண்ணாரு, பார்ப்பனர்கள் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாரு. அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னா, முற்போக்கு பேசுற நம்மளே வந்து நமக்குள்ள ஒரு கில் ட்ரிப் வந்துருச்சு. நம்மளே வந்து அதை சொல்ல வந்து சங்கோஜப்பட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பான்னு பேசுறதே இல்லை, பாப்பான்னு வந்து நார்மல் வேர்டா பேசுறது இல்லை. அவன் ஹர்ட் ஆயிட போகுது, அவனுக்கு அவன் சூத்திரன்னு சொல்றான், அது நமக்கு ஹர்ட் ஆகாதா? சூத்திரன்னா கேவலமான அர்த்தங்க, பாப்பான்லாம் கேவலமான அர்த்தம் இல்ல, அவன் செய்யற வேலைதான். சூத்திரன்னா வேசி மகன், அடிமையின் மகன் அர்த்தம். அப்ப அவன் நம்மள அதை சொல்றானே, அதுதானே நம்மளுக்கு ப்ரியாரிட்டி. எது நம்ம ஈவன் வேர்டு நம்ம வந்து நமஸ்காரத்துல இருந்து வணக்கம் ஏன் மாத்திரம்? வணக்கம் வந்து சுயமரியாதை சொல் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வேர்டும் நம்ம இப்ப பெரியார்ல இருந்து அண்ணால இருந்து திராவிடத்துல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே அதுல பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம ஏன் பிராமின்னு கூப்பிடக்கூடாது, ஏன் பாப்பான்னு சொல்லணும்ன்றதுலயும் பாலிடிக்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம ஆட்களே நம்ம கொஞ்சம் வந்து நம்ம முற்போக்கு பேசுறோம், பட் இருந்தாலும் அதுல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம நம்ம கடக்கிறதுனால நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் சுத்தமா கிளாரிட்டி இல்லாம போகுது. அதனாலதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துங்க. இது ஸ்லர் வேர்டு கிடையாது. பிராமின் இவன் வந்து இப்ப இந்த அம்மா வந்து கேட்டாங்கல்ல கேஸ்ட் இருக்கான்னு, நீங்க கேஸ்ட் சர்டிபிகேட் வச்சிருக்க, பிராமின் எங்கேயாவது கேஸ்ட் இருக்கா? கெசட்ல கூட கிடையாதுங்க. இந்தியன் கவர்மெண்ட் கெசட்ல கூட பிராமின்னு கேஸ்ட்னு ஒரு கெசட்லயே கிடையாத ஒரு விஷயம். அது வர்ணம். கேஸ்ட்னா என்னன்னா ஐயர், ஐயங்கர், நம்பூதிரி, பட்டு, பட்டாச்சாரி, பாண்டே, இதுதான் கேஸ்ட். இது எல்லாமே அந்த அந்த வர்ணத்துக்குள்ள இருக்கிற சப்கேஸ்ட். இப்படி சூத்திரன்னு சொல்றான், சூத்திரன்னு நம்மள சொல்றான். நம்மளுக்குள்ள வன்னியர், தேவர், கவுண்டர், இதெல்லாம் கேஸ்ட். அப்ப அந்த மாதிரி பிராமின் கேஸ்ட் கிட்டத்தட்ட 150 கேஸ்ட் இருக்கு. ஐயர், ஐயங்கர் தமிழ்நாட்டுல, பக்கத்துல நாயர், நம்பூதிரி, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா பட்டு, பட்டாச்சாரி, இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க மராத்திய பார்ப்பனர்கள் போனா அங்கதான் பேஷ்வா மன்னர்கள் இருந்தாங்கல்ல, இப்ப இவங்க கோல்வாக்கர், ஹெட்கேவர், இவெல்லாம் வந்து மராத்திய பிராமின். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸ்மார்த்தஸ், ஆமா, அவங்கதான் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள். சோ இவங்க எல்லாருமே பாருங்க, எல்லாருமே பிராமின்ஸ் ஒரு குடைக்குள்ள திரளுவாங்க. சரியா? பெரியார் நம்மள சொல்லியிருக்காரு. பெரியார் வந்து பெரியாரோட புக்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து தேசாபிமானம், பாசாபிமானம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பெரியார் தான் இனப்பற்று வேண்டும் திராவிடனுக்குன்னு சொன்னாரு. அவன் எப்படி பாப்பான் இருக்கான், ஆரிய இனப்பற்று. அவன் வந்து வடக்கு பாப்பானோ தெற்கு பாப்பானோ அந்த பக்கம் இருக்கிற பாப்பானோ ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிப்பான் பிராமின்னு ஒரு குடக்கில. நம்ம வந்து டிரெவிடியன் பக்கத்து வீட்டுக்காரனே ஒன்னாக மாட்டோம். அந்த இனப்பற்று வேணும், டிரெவிடியன் இனப்பற்று வேணும். அந்த இனப்பற்றுக்குள்ளதான் மொழி இருக்கு. மொழி நம்ம வந்து மொழி பற்றா வைக்க மாட்டோம், மொழி வந்து ஆதிக்கத்துக்கு எதிராக வைப்போம். ஹிந்தி நீ கொண்டு வந்தனா ஹிந்தி சமஸ்கிருத ஆதிக்கம் சொல்லு, அப்ப நான் மொழியை தூக்கி பிடிப்பேன். என் தமிழ் என்கிட்ட அதை விட பெட்டரா இருக்குன்னு தூக்கி பிடிப்பேனே தவிர்த்து நான் மொழி வாதம் பேச மாட்டேன். மொழி வாதமா நான் அதை எடுக்க மாட்டேன். மொழி நீங்க வாதம்னு எது முடிஞ்சாலும் அது இன்னொரு ஹேட்ரேட். எப்படின்னா திராவிடம்ன்றது எல்லாரையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். தேசிய வாதம், மொழி வாதம், இந்த மாதிரி வாதம்னு முடிஞ்சாலே நீங்க தேசப்பற்று இருந்துச்சுன்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி, பக்கத்து கண்ட்ரி என் ஃப்ரெண்டு, நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா தேசப்பற்று இல்லாம தேசிய வாதம் இருந்துச்சுன்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி, பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் எதிரின்னு சொல்லிடுவேன். வாதம்னு முடிஞ்சாலே நீ இன்னொருத்த எதிரி. இப்ப தமிழ் தேசிய வாதம்னு சொல்றான்ல தெலுங்கு எதிரி, நீங்க இந்திய தேசிய வாதம்னு சொல்றான்ல பாகிஸ்தான் எதிரி. இதுவே தேசப்பற்றுன்னு சொல்லுங்க, இன்னொரு நாட்டையும் நீங்க அவனுக்கு பற்றா இருக்குன்னு நீங்க நட்பா பாப்பீங்க.
சோ ஆனா நம்மளுக்கு அந்த பற்றும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேர்ல்டு சிட்டிசனா வாழலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது தான் வாழ்றதா தமிழ் அந்த மரபோட தான் வாழ்றோம், டிரிவிடியன் ஐடியாலஜியோட தான் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. பட் சொல்றேன், இந்த இந்த வேர்ட்ஸ்ல இது எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கு. அவன் நாசுக்கா வந்து சொல்லிட்டு போவான், நாசுக்கா திரும்ப திரும்ப பேசுவான், பிராமின் பிராமின் பிராமின்னு பேசுவான். நம்ம வந்து அவன் 10 வாட்டி பிராமின் பிராமின் சொல்றானே, ஒருவேளை நம்ம பாப்பான்னு சொன்னா கோச்சுப்பானோ, சரி பிராமின்னே நம்மளும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. அவன் பிராமின் பிராமின் 10 வாட்டி சொல்றது உங்க காதுல நீ சூத்திரன்னு விழணும். ஏன்னா அவன் பிராமின்னு சொன்னானா நீ சூத்திர. அதை அக்செப்ட் பண்ணா நம்ம அதை அக்செப்ட் பண்றோம்னு அர்த்தம். ஒரு காலம் நம்ம பேசுறது சுயமரியாதை அரசியல். அவனுக்கு மரியாதையை பார்க்கும்போது அவன் எனக்கு மரியாதை சுயமரியாதை இழந்துட்டு ஒருத்தங்கிட்ட அரசியல் பேசணும்னு அவசியமே இல்லை. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட். பேச இல்ல ஆக்சுவலா வந்து என்னோட பிரமிஸே வேற. நீங்க இப்போ சொன்னது எல்லாமே நல்லா தேவையான கருத்துக்கள். இந்த இந்துவிசம் அப்படின்ற ஒரு ரிலிஜன் இருக்குல்ல, இந்த ரிலிஜனுக்குள்ள பிராமணர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க அதுக்குள்ளன்றதுதான். இப்ப என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஆன்டி பிராமணிசம்ன்ற ஒரு விஷயத்த பேசும்போது சனாதன தர்மத்துக்கு அகேன்ஸ்டா நம்ம பேசுறோன்ற பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை இந்துவிசம் கூட ஈக்குவேட் பண்ணி, எனக்கு ஒரு பயம் இருக்கு இதை வச்சு இந்த மாதிரி அனைத்து லைக் இருக்கிற எல்லா இந்துஸையும் நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி நம்ம பேசுறோமோ அப்படின்ற ஒரு பார்வைக்கு கொண்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம கரெக்டா எடுத்துட்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் திராவிடியன் ஐடியாலஜினா என்ன, எதுக்காக பேசுறோம், எதுக்கு அகேன்ஸ்டா பேசுறோன்றதே அதுக்கான தெளிவே கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சேர்த்திருக்காங்களே, எனக்கெல்லாம் எப்படி தெரியும்? நானா கட்சி மேடையில பேசிருக்கேன், தலைவர்கள் பேசுறத கேட்கிறேன், அவங்க பேசுறத பாக்குறேன், புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஐயோ பேந்தர், நீங்க திரும்ப நம்ம சார் இப்போ நீங்களான உட்கார்ந்து பேசுறோம்ல, ஒரு ரேஷனல் கான்வர்சேஷன் நம்மளால வச்சுக்க முடியுதுல்ல சார். இப்போ நீங்க சொல்றது ஓகே, இப்போ வந்துட்டு இங்க மட்டுமே, அதாவது சோசியல் மீடியால நம்ம இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், இத்தனை பேருக்கு நீங்க பேசுறீங்க, இத்தனை பேருக்கு மட்டும் தெரியுது ஓகே அப்படின்றீங்க. நம்ம வீட்டுக்கு நீங்க இருக்கீங்களங்க, ஐயோ நான் செத்தே போயிடுவாங்க. அதான் சொல்றேன், இருங்க. நான் டிஎம்கே அகைன்ஸ்டா பேசினா கூட என் வீட்டுல எங்க அம்மா என்ன செருப்பால அடிச்சு அவங்க என்கிட்ட, உங்களுக்கு புரியுதா நான் என்ன பத்தி? ஐயோ அம்மா கோயில கொஞ்சம் ரிசீவ் பண்ணுங்களேன் ஆதித்தி, கொஞ்சம் ரிசீவ் பண்ணுங்களேன். இதுதான் பிரச்சனையே. இது என்னன்னா, அவங்க அந்த டிவிக்கே கரெக்டா அதை யூஸ் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நம்ம தான் போய் பேசணும்னு ஒண்ணு சொல்றீங்க பாருங்களேன், அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னுறீங்க. இப்ப நான் போய் பேசுறேன்னு வைங்களேன், நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ட்விட்டர்ல வந்து பேசுறேன், ஒரு ஸ்பேசஸ்ல பேசுறேன். மேக்சிமம் ஹையஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கூட்டம் எவ்வளவா இருந்திருக்குன்னா 4000 இருந்திருக்கு, சரியா? மேக்சிமம் ஆன் ரெகுலர் பேசிஸ் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 100 to 500 இதுதான், ஓகேவா? ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டோ ஒரு ட்விட்டர் போஸ்டோ போட்டா அதுக்கான நான் ஆக்சுவல் லைக்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசல, இம்ப்ரெஷன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு 100K இருந்து ஒரு 400K இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அதுல தமிழ்நாட்டுல இருக்கிற எவ்வளவு பார்த்தான்றது நீங்க எடுத்து வச்சு தனியா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50K to 80K தான் இருக்கும். மிச்சம் எல்லாம் வேற ஊருக்காரங்க தான் பாக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேருக்கு அதை போய் ரீச் ஆகுதுன்றது தெரியாது. ரியலிஸ்டிக்கா நீங்க இந்த மெசேஜ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா கடத்துறதுக்கு இவங்க யூஸ் பண்ற டூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது அப்படிதான் கடத்தி ஆகணும், வேற வழியே கிடையாது. அது எப்படி கடத்தணும்ன்றது அதுவும் அவங்க வழியா தான் கடத்தணும், பொய் விஷயங்கள கிடையாது. ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஒரு சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து சினிமா வச்சுதான் எல்லாம் எனக்கு நான் அகேன்ஸ்ட் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். சினிமா வந்து என்டர்டைன்மெண்டா மட்டும் தான் பார்க்கணும், அதுல இருந்து கருத்துக்கள் எடுத்துக்க கூடாதுன்றதுதான் என்னோட ஸ்டான்ஸ். எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. நீதி படம் பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். பாரஞ்சித், மாரி செல்வராஜ் யாரும் செய்யாத விஷயம் அதுல இருக்கும்.
ஐயா எனக்கு எனக்கு புரியுதுயா. நீங்க நீங்க இல்ல அதுல என்னன்னு சொல்றேன். அதுல என்ன இருக்குன்னா அது மட்டும் இல்ல சிம்பிளா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். அதுல என்னன்னா நெஞ்சுக்கு நீதி படத்துலதான் பிராமின வில்லனா வச்சிருப்பாங்க. நீங்க பிராமின வில்லனா வச்ச படம் ஏதாவது இருக்கா பாருங்க. பேந்தர் நீங்க நான் வந்து தமிழ்நாட்டுக்கே அது எப்படி போய் சேர்றோம் நடிச்சாருன்றதுனாலே போய் சேரலங்க. என்னங்க பண்றது? அதுதாங்க நான் சொல்லின்னு இருக்கேன். இப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணு தேவைங்க. அந்த பேக்கேஜிங்ன்றது ஒண்ணு தேவைப்படுதுங்க. அப்படி வச்சுதாங்க கடத்துறாங்க. தூங்குறவங்க எழுச்சிருவாங்க. ஐயோ ரொம்ப நேரமா பேசுறோம். சொல்றேன் பாருங்களேன். முன்னாடி இயல்பாவே தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருக்காங்க ஒரு சில விஷயங்கள். இந்த சினிமா மோகத்துல இது வந்து அந்த ஃபேஸ் வேல்யூக்காக மாறி இருக்கு இந்த ரிசல்ட். அது ஒரு சைடு நம்ம வச்சு பார்த்தாலும், பட் வந்து இந்துவா நீங்க ஹோலா கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பேசுறீங்கல்ல, அப்படி வந்து கிடையாது. ஏன்னா இங்க ஒரு ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷ்னலுக்கு தகுந்த மாதிரி எல்லா வித ஒரு ஊருக்கு திருவிழாவாகட்டும் அந்த மாதிரி எல்லாமே நடக்கும் இங்க. ஸோ அதுல எல்லா ஜாதி வயசாவும் மாற்று ஜாதியில இருந்து ஜாதின்னு சொல்றதை விட எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் கலந்துப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிறது தான். ஸோ இது மூலியமாவும் நல்ல எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஒற்றுமையா வாழுறோம், ஹிந்து முஸ்லீம் வேற இல்ல அப்படிங்கிறது வந்து எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நம்ம ஃபேமிலி சைட்ல இருந்து நமக்கு சில விதம் பிளாக் பண்ண சொல்ற மாதிரி நமக்கு சில விதங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சில நம்மளும் அதை வந்து கொள்கை ரீதியா அறிவு சார்ந்து நம்ம அதை படிச்சு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அது புரியுது. அது ஏதோ சில விஷயங்கள்ல இப்போ உள்ள நம்ம அந்த நைன்டிஸ்க்கு அப்புறமா வந்த பேரண்ட்ஸ் எங்கேயோ அதை கடத்த தவறியிருக்காங்க. அதுல சில சில பேர் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே இந்துக்கு அகெயின்ஸ்டா மாறுது அப்படின்னு டிஎம்கே அகேன்ஸ்ட் இருந்து போறாங்க. ஏன்னா இது கலைஞர் காலத்துல இருந்தே அவ்வளவு கோயில் வந்து குடமுழுக்கு நடந்திருக்கு. இது எல்லா விஷயமும் ஜென்ரலா பீப்புள் எல்லாருமே பேசுறதுதான் இது. ஆனா இத வந்து நெகட்டிவா எடுத்துட்டு போறது இந்த பிராமின் சமூகம் தான். இல்ல அவங்க வந்தா செய்ய மாட்டாங்க, அவங்க வந்தா கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்தா எதுவும் நடக்காது அப்படின்ட்டு. ஆனா அது வேற இது வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க. எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்துக்கு எல்லாமே கலைஞர் செய்வாருன்ற நம்பிக்கை மக்கள் கிட்ட டிஎம்கே சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட தெளிவாகவே புரிஞ்ச ஃபேமிலிஸ் இருக்கு. அது நிறைய எங்க ஊர் சைட்ல இருந்தும், ஏன்னா நான் சின்ன கிராமம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து நம்ம ஒரு சிட்டி சைட்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ அது நமக்கு புரியும். இது எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்காங்க. இத ஓவராலா நம்ம அந்த சைடா மட்டும் இதை பார்க்க முடியாது. ஹிந்துஸ் எல்லாம் வந்து அகென்ஸ்டா எடுத்துட்டு போற மாதிரி மாறி வர்றாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், இது ஒர்க் அவுட் ஆகுதா பாருங்க. சரியா? நம்ம பிராமணிசம் ஆன்டி பிராமணிசம் வீட்டுல பேச முடியாதுதான். அது என்னால 100% என் வீட்லயும் பேச முடியாது. எல்லாரும் அப்படிதான். நம்ம வீட்டுல போய் எல்லாம் புரட்சி பண்ண முடியாது. நம்ம அம்மா நம்மள பெத்தவாங்க, நீ நான் பெத்தது நீ வந்து வாய் பேசுறியான்ருவாங்க, முடிஞ்சிடும். ஒய்ஃபும் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அது அது டிபெண்ட்ஸ் ஆன் தனி மனிதர்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு கடத்தலாம், பிள்ளைங்களுக்கு தான் நம்ம சொல்லித்தர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நான் வீட்டுல வந்து ஆன்டி பிராமணிசமோ அரசியலோ எல்லாம் பேசி அவங்கள புரிய வைக்க மாட்டேன். ஆனா சடங்கு சம்பிரதாயங்களை குறைக்கிறதுக்கு சின்ன சின்ன வழிகளை பண்ணுவேன். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வந்து இது நான் பல நேரத்துல உதாரணம் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன் அதே உதாரணத்தையே. இப்ப நம்ம எக்ஸை யூஸ் பண்றோம், இந்த ஆப்பை யூஸ் பண்றோம். இந்த ஆப்போட கோடிங் நம்மளுக்கு தெரியாது, நம்மளாம் யூசர்ஸ். ஓகேவா? அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல யாருமே வந்து மகாபாரதம், ராமாயணம், வேதம், புராணம் இது யாருமே நம்ம படிக்கல. ஆனா நம்மளாம் யூசர்ஸ். எப்படியாப்பட்ட யூசர்ஸ்னா, பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் பிராமணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல. அதாவது ஒரு குழந்தை பிறக்குதா, நல்ல நேரம் பார்த்து பிறகுதான்னு ஐயர்கிட்ட தான் கேட்கணும். ஐயர் தான் ஜாதகம் எழுதுறான். ஐயர் வந்து பேர் வைக்கிறதுக்கு வரான். ஐயர் வந்து காது குத்துறதுக்கு அந்த பூஜை பண்றதுக்கு வரான். அதுக்கப்புறம் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னா எந்த டேட்ல சேர்க்கலாம் அப்படின்னு டேட்டு குறிச்சு கொடுக்க ஐயர் வரான். உனக்கு அடுத்தது அந்த குழந்தை வளர்ந்துருச்சா, கல்யாணம் பண்றதுக்கு ஜாதகம் பார்க்க ஐயர் வரான். டேட்டு குறிச்சு கொடுத்து ஐயர் வரான். கல்யாண மந்திரத்தை வச்சு ஐயர் வரான். அதுக்கடுத்தது கல்யாணம்லாம் ஆகி நீ செத்து போயிட்டியா, செத்து போன அப்புறம் செத்த பணத்துக்கு பிண்டம் வைக்கிறதுக்கு ஐயர் வரான். அப்ப நீ பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் பாப்பா என்ன சொல்றானோ அதை கேட்டு நம்ம குடும்பம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அதை குறைக்க பாக்குறோம். இதெல்லாம் போய் ஐயிட்ட கேட்டுட்டா, எனக்கு கடவுள் முழுசா எல்லாரும் சாமி கும்பிடுறதை விட்டுட்டு வரணும் தான் எனக்கு லாங் டேர்ம் கோல்னு வச்சுக்கோங்க. பட் இருக்கிற ஆல்டர்னேட் என்ன பண்ணுன்னா, பாப்பானை நம்பி செய்யற சடங்கு சம்பிரதாயங்களை குறைச்சு, உங்களில் ஏதாவது லோக்கல்ல ஏதாவது இந்த ஒரு ஒரு ஐயனார் கோயிலோ ஒரு அம்மன் கோயிலோ அங்க இருக்கும், பூஜாரி இருப்பாரு, பூநூல் போடாத பூஜாரி, அவர் சொல்றதை கேட்டுட்டு போங்க.
இல்ல எனக்கு சமஸ்கிருத மந்திரம் சொல்றவங்களே தான் வேணும், வேதம் படிச்சவங்களே தான் வேணும் அப்படின்னா, திமுக அனைத்து சாதி அர்ச்சகராகனு அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில பல மாணவர்களை வச்சிருக்கு. அவங்க நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க ஐயர் கிடையாது. அவங்க இப்போ அனைத்து சாதியிலயும் வந்து அர்ச்சகர் ஆகியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கணபதி ஹோமம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. தமிழ்லயே அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு போவாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பரப்புங்க. ஐயர் இல்லாம நம்ம வாழணும். நம்மளோட நம்மளோட குடும்பத்துல டிசைடிங்க ஐயர் வந்து நேரம் பார்த்து கொடுக்குறதோ, ஏங்க ஒரு கல்யாணத்துக்கும் நேரம் பார்த்து கொடுக்குறான். சாந்தி முகூர்த்தம் ஒரு ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் எப்ப சேரணும்னு சாந்தி முகூர்த்தம் அவன் தான் குடிச்சு கொடுக்குறாங்க. வேணா அது எப்படி அவன் பண்ணலாம்? என்னோட வாழ்க்கையை அவன் டிசைட் பண்ணலாமா அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டிசைடிங் அந்தந்த சடங்குகள் செய்யும் போது அதை மட்டும் தட்டுங்க வீட்டுல. அவ்வளவுதான், அது போதும். அது மட்டும் தட்டுங்கன்னா அவங்கள அசிங்கப்படுத்துங்கன்னு சொல்லல. இப்ப நம்ம அம்மாக்கெல்லாம் சாதி வெறியோ இல்ல பார்ப்பன வெறியோ எல்லாம் இருக்காது. ஒரு கிரகப்பிரவேசம் பண்றோம், ஒரு கல்யாணம் பண்றோம்னா அதை அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனா பாக்குறாங்க. அங்க போய் நம்ம புரட்சி பேசி அவங்களை கெடுத்துடக்கூடாது, அவங்களோட மூடை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஐயரை கூப்பிட்டா 10,000 ரூபாய் கேட்கறாரு, எனக்கு ஒரு ஐயர் தெரியும்னா அனைத்து சாதி அர்ச்சகராகலாம், ஐயரை கூப்பிடுங்க, 5,000 ரூபாய் வாங்கிப்பாரு. அது அவங்களுக்கு ஓகே, ஃபங்க்ஷனும் கெடல, நம்மளும் வந்து பாப்பா இல்லாம ஒரு விஷயத்த செய்யறோம். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க பண்ணுங்க. இது எனக்கு தோன்றத முதல்ல எனக்கு வந்து மத நம்பிக்கையே கிடையாது, சுத்தமா கிடையாது. நான் அதெல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டேன். நம்மளுக்கு இருக்க ப்ரிவிலேஜ் கிங்காலன். ஒரு ஆணால ஏத்திஸ்டா இருக்க முடியும், ஒரு பெண்ணால இருக்க முடியாது. இப்ப நான் ஏத்திஸ்ட்னு சொல்லிக்கலாம் வீட்டுல, ஆனா என் ஒய்ஃப் ஏத்திஸ்ட்னு சொன்னாலாம் இவெல்லாம் ஒரு பொம்பளையானு சொல்லுவாங்க, சுத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு ஆம்பளை, நான் ஏத்திஸ்ட்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து அப்பா பையன் பட்டு பையன் எவ்வளவு பெருசா பேசு பாருன்றுவாங்க. அப்ப அது நம்மளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ். அதனால ஒரு மனைவி வந்து ஏத்திஸ்டா மாறணும்னு நினைச்சாலும் சுத்தி அதை மாறுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சாமி கும்பிட மாட்டேன்னு ஒரு பொண்ணால பேசிட முடியாது. என் வீட்டுல இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வீட்டுல எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ், அவங்க இந்த பிரச்சனை கிடையாது. நான் இதை பத்தியே பேசல. நீங்க திரும்பவும் எதுக்குள்ள மாட்டிக்கிறீங்கன்னா, இந்த ஸ்பேஸ்ல பேசுறோம்ல, இந்த ஸ்பேஸ்ல பேசுறவங்களுக்கு இந்த ஐடியாலஜி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க சொல்றது சரியா? இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் வந்து செயல்முறைப்படுத்தணும், நல்ல விஷயம். இங்க அந்த ஐடியாலஜியே தெரியாத ஆட்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அது ஏன் அதுல இருந்து தெரியலையா? அதனாலதான் பிரச்சனையே. நம்ம எல்லாம் கொஞ்சம் பண்ணி உட்காந்து ஓபன் மைண்டடா நம்ம பேச ஆரம்பிச்சாதான் நம்ம இன்னொருத்தருக்கு கரெக்டா சொல்ல முடியும். ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதானே அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆமா, இப்போ நம்மளுக்கே கம்மியா தெரியுது, நம்மளுக்கே கம்மியா தான் தெரியுது, ஓரளவுக்கு தான் தெரியுது. அப்ப தெரியாதவங்க அவங்க எதை வச்சு ஓட் பண்ணுவாங்க? அதுதானே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஓட்டு வந்து நம்பர் கேம். இங்க பாருங்க, ஐடியாலஜி ஓரம் வச்சிருங்க. ஐடியாலஜி 5 வருஷம் நம்ம பேசுவோம், மக்களை அரசியல் பத்துவோம். அடுத்த 3 மாசம் இருக்குல்ல, ஓட்டிங் எலெக்ஷன் வந்து நம்பர் கேம். அந்த நம்பர் கேம்ல வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணி அந்த நம்பர் கேமை வின் பண்றதுதான் அந்த 3 மாசம் தான். அந்த நம்பர் கேமை வின் பண்றது வந்து கட்சி தொண்டர்கள், பிரச்சார மேடைகள், அது அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன்ல எது ப்ராப்ளமோ அதை முன்னெடுத்து பேசி அந்த நம்பர்ஸை வந்து கெயின் பண்ணுவாங்க. எலெக்ஷன் வந்து ஓரம் வச்சிடலாம். ஐடியாலஜி பேசும்போது இல்லையா, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து முன்ன மாதிரி கிடையாதுயா. இல்ல இந்த சோசியல் மீடியால வந்துட்டு எங்க விஜயண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் இந்த ஒரு வாரம் எங்க போனாங்க? ஐடியாலஜி இங்க கிங்காலன் பாரஞ்சத்துக்கு ஐடியாலஜி தெரியாதா? டாக்டர் ஷாலினிக்கு ஐடியாலஜி தெரியாதா? நல்லா தெரியும். அதுங்களும் போய் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுது. அதுக்குதான் சொல்றேன், நம்பர் கேம் டிஃபரெண்ட்ன்ற. அது இப்போ எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஐடியாலஜி தெரியுது, அங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஐடியாலஜி வந்து எலெக்ஷன்ல ஓட்டா மாறாது. அதனால ஓட்டா மாத்தணும்னா நீங்க அந்த நம்மளோட ஐடியாலஜி பிளஸ் ஓட்டா மாத்துற இதை வந்துட்டு எப்படி அவங்க கிட்ட எடுத்துட்டு போகணும், மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, இதுதான் பிரமிஸ். ஓகேவா? நீங்க அப்படியே அதுல ஒரு இருங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல இருங்க ப்ளீஸ் அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதித்திக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். அதித்தி, இங்க இந்த ஒரு வாரம் எங்க போயிட்டாங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பிசினஸ் மாடல் நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு கேமிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற பிசினஸ் மாடல் ஒண்ணு சொல்றேன். ஒரு கேம் ரிலீஸ் ஆகும் சரியா? அந்த கேமோட லான்ச் சூப்பரா இருக்கும் சரியா? அதுக்கப்புறம் டிஎல்சின்ற பேர்ல 2-3 டிஎல்சி இறக்குவாங்க. அது கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். அதுல வந்து நிறைகள் குறைகள் இஷ்டமேனிக்கு இருக்கும். சம்டைம்ஸ் டிஎல்சி எல்லாம் செத்தே போயிடும். ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸ்பான்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஎல்சி ஒண்ணு இறக்குவான். அது எப்படி இறக்குவானா, பகிரங்கமா இருக்கும்.
லைக் அவ்வளோ பேர் வந்து ரிட்டர்ன் வந்து விளையாடுவாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன் அப்படி பண்ணுவான்னா அடுத்த எக்ஸ்பான்ஷனை எல்லாரும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவான். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக் மாடல், எல்லா பிசினஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. கேமிங்ல இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. பாலிடிக்ஸும் அப்படிதான். முதல் 2-3 வருஷம் நீங்க சொன்ன புரிஞ்சுச்சீங்க. உங்களை புரிஞ்சுக்க நான் கேக்குறேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி பாக்குறீங்க? ஜல்லிக்கட்டு புரட்சியா? நல்ல விஷயமா பாக்குறேன். எனக்கு புரியல என்ன ஆங்கிள் கேக்குறீங்கன்னே தெரியல. இல்ல அது உங்களோட பார்வை என்னன்னு மட்டும் சொல்லுங்க போதும். நான் வந்து ஒன்னு உங்கள்ட்ட திணிக்கல. உங்களோட வியூ என்ன அதை பத்தி? என்னோட வியூ என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப நம்மளோட ஐடென்டிட்டியை தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து எல்லா ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்க அதை சென்ஸ் பண்ணி டக்கு அது நீங்க ஓவராலா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, சென்னை பாப்புலேஷன் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தாங்க. அது எப்படி சீரியஸா எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. அது வந்து பஸ்ட் ஆஃப் எமோஷன். நீங்க வந்துட்டு அந்த ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களா, இறந்துட்டதுக்கு அப்புறம் யார் அடுத்து வரப்போறா, இதே மாதிரிதான் பீப்புள் மக்கள் வந்துட்டு ஒரே ஒரு ஆன்ஷியஸா இருந்தாங்க. அவங்க வந்து டிப்ரெஸ்டா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி 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 ஒரு இடத்துல பர்ஸ்ட் ஆகும்போது அந்த இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜல்லிக்கட்டு வந்து உருவாச்சு. இப்போ நார்மலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாமே நார்மலா இருந்தது. என்னோட வியூ ஒண்ணு சொல்லட்டுமா? ஜல்லிக்கட்டு டைம்ல இன்னொரு விஷயம் பேரலா நடந்துட்டு நாட்டு மாட்டை பிரிசர்வ் பண்றது இல்லையா, அதுல இருந்து நம்ம இதை எடுத்துட்டு வரலையா? அதெல்லாம் ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. நாட்டு மாட்டை பிரிசர்வ் பண்ணி என்ன பண்ண போறோம்? இல்ல சொல்றேன் கேளுங்க. அது எல்லாமே நான் சொல்றேன், விளக்குறேன் சொல்றேன். மக்களே இருங்க, நான் ஒண்ணு விளக்கு.